புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை குருவாண்டு தெரு என்ற பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள சங்கம் விடுதி ஊராட்சிக்கு உட்பட்ட குருவாண்டான் தெரு பகுதியில் 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் வசித்து வரும் மக்களுக்கு கடந்த 3 தினங்களாக வயிற்று வலி, வாந்தி, மயக்கம் ஏற்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் மாட்டு சாணம் கலந்து வந்ததாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து அப்பகுதி இளைஞர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏறி பார்த்தபோது அங்கு மாட்டு சாணம் இருந்தது உறுதியானது. இதுகுறித்து விசாரணை நடத்தி அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்படிப்பட்ட இழிவு செயல் நடக்காமல் இருக்கணும் என்று சொன்னால் அன்றாடம் கண்காணிக்கிறதுக்கு அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு ஒரு சிசிடிவி கேமரா என்பது பொருத்தப்பட வேண்டும். நிதி என்பது பெரிய அளவு இன்னைக்கு இல்லை. அது ஊராட்சிகளுக்கு அந்த நிதியை இந்த அரசாங்கம் ஒதுக்கணும். முறையாக அந்த ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஊழியரை நியமனம் பண்ணணும். ஒரு ஊழியருக்கு நிரந்தரமற்ற ஊழியர் என்று சொன்னால் 250 ரூபா சம்பளம், அடிஷனல் ஊழியர் என்று சொல்கிறாங்க. அதாவது ஓய்வு பெற்றாங்க, அவங்கள நியமனம் பண்ணாங்கன்னா 250 ரூபா மாத சம்பளம் என்று இந்த அரசாங்கம் நிர்ணயம் பண்ணது இது ரொம்ப வெட்கக்கேடாக இருக்குது. ஒரு தொழிலாளிக்கு ஒரு மாதத்துக்கு 250 ரூபா சம்பளம், அந்த சம்பளமும் முறையாக கொடுக்கறதில்ல. 5,200 ரூபா கலெக்டர் அந்த உத்தரவில் சம்பளம் போட்டு கொடுக்குறாங்க, அதையும் கொடுக்கறதில்ல. இதில் இந்த அரசாங்கம் மிக கவனமாக செயல் என்று சொன்னால் தமிழ்நாடு பூரா இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கும். குடிநீர் தொட்டிகள் எந்த அளவுக்கு முறையாக பராமரிக்கப்படுது, எந்த அளவுக்கு சுத்தம் செய்யப்படுது அப்படின்ற விஷயங்களை கண்காணிக்கிறதுக்காகவே மாவட்ட ஆட்சியர் தலைமையில குழு இருக்கு. ஆனா அந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில இருக்கக்கூடிய குழு செயல்படுதா செயல்படலையா அப்படின்ற கேள்வி இருக்கு. சொன்னா வேங்கவேல எப்படி பட்டியல் சமூகத்து மக்கள் பயன்படுத்தின தண்ணீர் தொட்டியில மனித கழிவு கலந்தாங்களோ, அதே போல இப்ப சங்க விடுதலையும் கூட என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பட்டியல் சமூக மக்களுடைய குடிநீர் தொட்டியில தான் சாணம் கலக்கப்பட்டிருக்கு. உடனடியா நீங்க குற்றவாளிகளை கைது செய்யணும், உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் உணர்வுபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கணும். அது மட்டும் இல்லாம தூய்மை செய்தல் அப்படின்ற விஷயத்த பராமரிக்கிறதுன்ற விஷயத்துல உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இருக்குது. அந்த கண்காணிப்பு குழு செயல்பாட்டுக்கு வரணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.